கவிதை பேழை. இயற்கை. பட்ட மரம். கவிஞர் தமிழொலி. நுழையும் முன். நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. அவர்கள் மரம், செடி, கொடிகளையும் போற்றி காத்தனர். கால மாற்றத்தில் இவ்வாழ்வு சிறிது சிறிதாக மறைந்து கொண்டே வருகிறது. மரம் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாதது. மரங்கள் இல்லை என்றால் நமக்கு உயிர்வழி கிடைக்காமல் போய்விடும். அவ்வகையில் பட்டுப்போன மரமொன்று கவிஞர் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தும் இக்கவிதை மரங்களை வளர்த்து பேணி காத்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. முட்டை கிளையோடு நின்று தினம்பெறும் மூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள்வரு வென்று விசனம் அடைந்தனையோ, குந்த நிழல்தர கண் மலர்தர கூரை விரித்தலை, வெந்து கருகிட இந்த நிறம்பர வெம்பிக் குமைந்தனையோ, கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே, பட்டை எனுமுடை இற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே, காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன், ஓலமி தக்கரம் நீட்டிய போலிடர் எய்தி உழன்றனையே, பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும் மூடு பனித்திடை யோடு புவிக்கொரு மோகங் கொடுத்ததுவும் ஆடுங் கிளைமிசை ஏறிச் சிறுவர் குதிரை வெடித்ததுவும் ஈடு தருங்கதை யாக முடிந்தன. இன்று வெறுங்கனவே. சொல்லும் பொருளும். குந்த உட்கார, காந்தம் மணம், மிசை மேல், விசனம் கவலை. இலக்கண குறிப்பு. வெந்து வெம்பி எய்தி வினையச்சங்கள். மூடுபனை வினைத்தொகை ஆடுங்களை பெயரச்ச தொடர். பகுபத் உறுப்பிலக்கணம். விரித்த விரி விரி பகுதி. சந்தி இறந்த கால இடைநிலை. அப்பெயரச்ச விகுதி. குமைந்தனை குமை ஐ குமை பகுதி. சந்தி ஆனது விகாரம். இறந்த கால இடைநிலை சாரியை முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. நூல் வெளி. கவிஞர் தமிழொலி 1924 முதல் 1965 வரை புதுவையில் பிறந்தவர். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். நிலை பெற்ற சிலை, வீராயை, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகளுள் குறிப்பிடத்தக்கவை. இப்பாடப்பகுதி தமிழ் ஒளியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. கற்பவை கற்றபின் 1 விளைநிலங்கள் கட்டடங்களாகின்றன என்னும் தலைப்பில் ஒட்டியும் வெட்டியும் பேசுக. 2 பட்டமரம், புதிதாக முளைவிட்ட குருத்து ஆகிய இரண்டும் பேசிக் கொள்வதாய் கற்பனை உரையாடல் நிகழ்த்துக. 3 டோட் பட்டணத்து பறவைகளும் ஊர் பறவைகளும் பேசுவது போல சிறு சிறு கவிதைகள் படைக்க. இக்கா பட்டணத்து காக்கை ஊரை தூய்மை செய்கின்றோம், உறவை கூட்டி பகிர்கின்றோம், கரைந்து தாகம் எடுக்கிறதே விரைந்து நீரை வைப்பேரே. கிராமத்து கிளி தத்திப் பறக்கும் உறவுகளை கொத்தித் தின்ன வாருங்கள், பழுத்து தொங்கும் பழக்கூட்டம் கழுத்து வரைக்கும் உண்பேரே.